பிணையில் விடுவிக்கப்பட்ட தமிழ் கைதிகளின் ஊடக சந்திப்பொன்று யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்றது. கைதிகளின் பிரச்சனை சம்பந்தமாக வெளி உலகத்துக்கு சர்வதேசத்திற்கு எங்கள் பிரச்சனையை கொண்டு செல்வதில் இந்த ஊடகங்கள் எமக்கு அளித்த ஆதரவினை நாங்கள் மிக நன்றியுடன் நினைவு கூறுகிறோம். இதுல பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருந்து 2 தினங்களுக்கு முன்புதான் பிணையில் விடுதலை செய்யப்பட்டு வந்தோம். நாங்கள் வரும்போது எங்களுடன் இருந்த தமிழ் அரசியல் கைதிகள் எங்களுக்கு கூறிய விடயம் அங்குள்ள பிரச்சனைகளை வெளி சர்வதேச உலகத்துக்கு எங்களால் கொண்டு செல்ல முடியுமா என பார்க்க சொல்லி, ஏனெனில் அரசியல் தலைமைகள் எந்த ஒரு காலகட்டத்திலும் உண்மையான நிலவரங்களை வெளிக்கொண்டு வர விரும்புவதில்லை. தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் நாங்கள் கேட்கப்படும் கேள்விகளை அவர்கள் ஊடகங்களுக்கு வெளியிடுவதில்லை, தணிக்கை செய்யப்பட்டு தான் வெளியிடுகின்றனர். 67 வருட கால இலங்கை அரசியலில் ஆட்சி பீடமேறும் அனைத்து சிங்கள பேரினவாத அரசாங்கங்களும் தமிழ் இனத்தினை போலி வாக்குறுதிகள் மூலம் ஏமாற்றும் அரசியல் தந்திரங்களை மட்டுமே கையாள்கின்றனர். இலங்கையில் ஜனவரி 8ஆம் தேதி நடந்தது ஆட்சி மாற்றம் அல்ல, ஆள்மாறாட்டம் மட்டுமே. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தன் ஐயாவும் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் முதலில் நாம் உண்ணாவிரதம் இருந்த சமயத்தில் சிறைச்சாலைக்கு வருகை தந்தனர். அவர்கள் கூறினார்கள், நவம்பர் 7ஆம் தேதிக்குள் கைதிகள் தொடர்பிலான அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும், ஜனாதிபதி தன்னிடம் உறுதியளித்துள்ளதாக கைதிகளிடம் தெரிவித்து, ஜனாதிபதியை நாம் முழுமையாக நம்புகிறோம், நீங்களும் நம்புங்கள் என்று கூறி உண்ணாவிரதத்தை சம்பந்தன் ஐயாவும் சுமந்திரன் ஐயாவும் முடிச்சு வச்சவர். அதன் பிறகு நவம்பர் 7ஆம் தேதி முடிஞ்சு போயிட்டு இப்ப இவ்வளவு நாளாச்சு அங்க சாகர நிலையில இருக்கிறாங்க. சிறுநீரகங்கள் செயலிழந்து சாகர நிலையில தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கிறாங்க. ஆனா நவம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு எங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுதியளித்த உறுப்பினர்கள் எவருமே எங்களுக்கு உறுதியளித்து முடிச்சு வச்ச சம்பந்தன் ஐயாவோ சுமந்திரன் ஐயாவோ 2 பேர்ல ஒரு தரம் இல்ல. எமது விவகாரத்திலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலான தலைமையினை நம்ப வைத்து கழுத்தறுத்த இந்த நல்லாட்சி அரசிடம் இன்னும் சுமூகமான உறவினை தமிழ் தேசிய கூட்டமைப்பு மேற்கொள்வதன் பின்புலம் என்ன? நமது மாண்புமிகு வடக்கு முதலமைச்சர் தெரிவித்திருந்தார், தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பணப்பெட்டிகளை தென்னிலங்கை ஆட்சியாளர்களிடம் பெற்றிருந்தனர் என்பதை ஊடகங்கள் வாயிலாக வெளியிட்டிருந்தார். ஒரு தமிழ் அரசியல் கைதியேனும் உயிரிழக்க நேரிட்டால் நல்லாட்சி அரசாங்கத்தை ஆட்சிப்பிடமேற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுப்பேற்க வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்த தமிழ் அரசியல் கைதிகள் விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் அறிக்கைகளை விட அவர்களின் முழுமையான செயற்பாடுகளையே தமிழ் அரசியல் கைதிகளாகிய நாம் எதிர்பார்க்கின்றோம். தற்போது தண்ணீர் மற்றும் மருத்துவ சிகிச்சை போன்ற அனைத்தையும் துறந்து விடுதலையை வலியுறுத்தி பால்வா சாவா என்ற உச்சக்கட்ட போராட்டத்திற்கு கைதிகள் கையறு நிலையில் தள்ளப்பட்டுள்ளனர். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இன்று வரை அது நீக்கப்படவில்லை. ஆனால் நாம் உண்ணாவிரதம் ஆரம்பித்த பின்னர் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அச்சட்டம் நீக்கப்பட இலங்கை அரசுக்கு ஐநா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஐநாவை நோக்கி முன்வைக்கவில்லை. ஒரு தமிழ் அரசியல் கைதியேனும் உயிரிழக்க நேரிட்டால் அதற்கான முழு பொறுப்பையும் நிபந்தனையின்றி ஆதரவு வழங்கி இந்த அரசை ஆட்சி பீடமேற்றி தொடர்ந்து நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கி வரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை ஏற்க வேண்டும். மீண்டும் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு நாம் கைது செய்யப்படலாம், எங்கள் பிணை ரத்தாகலாம், மீண்டும் சிறையில் அடைக்கவும் படலாம். ஆனால் சிறையில் சாவோடு போராடும் சக அரசியல் கைதிகள் அனைவரதும் விடுதலைக்காக நாம் எதனையும் எதிர்கொள்ள தயாராகவே உள்ளோம். அரசியல்வாதிகளை நம்பி எல்லாரும் சாக வேண்டிய ஒரு கட்டத்தில் நிக்கணும். உயிரோட இருக்கிறாக்கள மீக்க காண இல்ல, செத்தவைக்கு உரிமை கேட்டு தெரியும். செத்தவைக்கு என்ன நடந்தான்னு பார்லிமெண்ட்ல கூட அதைத்தான் கழிக்கணும். இருக்கிறாக்கள மீக்க வேணும், அவைகளை இதண்டோணும். ஒரு இதை இந்த ஊடகங்கள் தான் இந்த அரசியல்வாதிகளுக்கும் நல்ல பாடம் நின்னோணும். அவை வெல்றதுக்கும் இந்த ஊடகங்கள் தான் துணை போயிருக்கு. இப்ப ஊடகங்கள் நல்ல சேவை செய்யுது. அதே போல அரசியல்வாதிகளும் மக்களை சொன்ன விஷயங்களை உயிரோட இருக்கிறாக்களை மீட்டு வெளியில் எடுத்து விட்டுருக்கலாம். எங்களுடைய சக்தி அரசாங்கத்துக்கு தேவைப்பட்டது. அந்த நேரம் பேரம் பேசி இருக்கலாம். ஆரம்பத்திலே நீங்க வெண்டு வந்த உடனே இது செவியலா அது செவியலான்னு பேரத்தை பேசி சண்டி செய்திருக்கலாம். அதுகள் ஒன்றும் செய்யல. எங்களுக்கு வழக்கு தாக்கல் பண்றதுக்கான முழுமையான எந்த ஒரு இதுகளும் இல்லை. அப்ப அப்படியானாக்கள் நாங்கள் 52 பேர் தான் இருக்கிறோம். அப்ப சொல்ற 62 பேரும் இந்த இதுக்காக எடுபட்டிருக்க வழியே வேற பெரிய கைதிகள் அல்ல. நாங்கள் எல்லாம் வந்தது 2 வருஷத்துக்கு உட்பட்டாக்கள் தான் பிடிபட்டு. இப்ப இருக்கிற ஆக்கள் எல்லாம் 2009ஆம் ஆண்டு பிடிபட்ட ஆக்கள், 90 லட்சத்தில் பிடிபட்ட ஆக்கள் எல்லாம் இருக்கின்றன.